ஃபேஸ் க்ளோயிங்கா இருக்கணுமா இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நான் இந்த மாமாத்தோட UBTAN ஃபேஷியல் கிட் வந்துட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ராவல் வந்துட்டு பண்ண போகிறேன் இந்த மந்த். ஸோ ஐ தாட் அதுக்கு ப்ரெப் பண்ணுற விதமாக நான் வந்து ஒரு ஃபேஷியல் வந்து எடுத்துக்கலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் UBTAN வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ட். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் அண்ட் கல்யாணத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த UBTAN ஃபேஷியல் வந்து பண்ணுவாங்க அந்த ஒரு நேச்சுரலான க்ளோ கிடைக்கிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் UBTAN வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணும். அண்ட் அதுக்கான ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து ஃப்ரம் த விதின் வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த க்ளோயிங் ஸ்கின்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் மாமாத்தோட UBTAN ஃபேஷியல் கிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி டு யூஸ், ரொம்ப ஈஸியா அண்ட் கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கீ இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கு பிறகு குங்குமப்பூ. மஞ்சள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கின்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் ஏஜிங் ஆகாம தடுக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் இருக்கிற குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே காம் அண்ட் சூதன் பண்ணும். நம்ம செல்ஸை வந்துட்டு ரிப்பேர் பண்ணும். ஸோ தட் நம்மளோட ஸ்கின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேடியண்டா இருக்கும். ஸோ ஃபார் க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் சேஃப், சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் வந்துட்டு டீப்பா கிளென்ஸ் பண்றதுக்கு ஒரு கிளென்சிங் மில்க் கொடுக்குறாங்க. அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் எக்ஸ்போலியேட் பண்றதுக்காக நமக்கு ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிட்ட பிறகு காம் பண்றதுக்கு ஒரு சூதிங் ஜெல் கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து காம்னஸ் அண்ட் ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு மசாஜ் கிரீமும் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் பண்றதுக்கு ஃபேஸ் மாஸ்க் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்போட அந்த மாய்ஸ்சரை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக UBTAN க்ளோ கிரீம் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டரா ரெஜுமினேட்டடா ஆகும். ஸோ நீங்க ஏதாவது வெட்டிங் அட்டென்ட் பண்ண போறீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபேஷியல் கிட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது மேட் சேஃப், சர்டிஃபைட். ஏன்னா இதுல எந்த டாக்ஸின்ஸ் அண்ட் பேரபன்ஸ் வந்துட்டு கிடையாது, which means நம்ம ஸ்கின்னுக்கு அது நல்லது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேனை ரிமூவ் பண்ணும் அண்ட் ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் பண்ணும், ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல பேரபன்ஸ், டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே கைஸ், பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணோடனே உள்ள இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு அது ஈஸியா இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு. அது இந்த மாதிரி டியூப் ஃபார்மேட் பேக்கேஜிங்ல இருக்கிறதுனால இது ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, இதை நான் இப்போ உங்க கூட லைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண போறேன் ஒரு ப்ராடக்ட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 பாத்தீங்கன்னா UBTAN கிளென்சிங் மில்க். இது வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜென்டிலா க்ளீன் பண்ண போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு சேஃபா வந்து சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காட்டன் பேட் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க இந்த கிளென்சிங் மில்கை வந்து ஆட் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் அண்ட் நெக்ல வந்து இதை அப்படியே ஸ்வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளென்சிங் மில்க் இந்த மாதிரி தான் இருக்கு, எல்லோ கலர்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு கன்சிஸ்டன்சி. ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு UBTAN ஃப்ரேக்ரன்ஸ் லைட்டா வருது, மைல்டா காமிங்கா தான் இருக்கு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஃபேஸ் வாஷை விட கிளென்சிங் மில்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஜென்டலா வந்துட்டு கிளென்ஸ் பண்ண நம்மளோட ஃபேஸை. அண்ட் லுக் அட் இட் கைஸ், நான் என் ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் இந்த ஃபேஷியல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. பட் ஸ்டில் இவ்வளோ டர்ட் அண்ட் கங்க் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல வந்து இருந்திருக்கு. அது ஜென்டலா கிளீன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டெப் நம்பர் 1 UBTAN கிளென்சிங் மில்க். ஓகே, ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். அடுத்தது வந்து நம்ம ஸ்டெப் 2 எடுக்கலாம். UBTAN ஃபேஸ் ஸ்க்ரப். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து நம்ம எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டேனை வந்துட்டு ரிமூவ் பண்ணும், நம்ம ஃபேஸ்ல இருக்கிற டேன்லாம். ஸோ டேன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேன் வந்துட்டு நம்மளோட நார்மல் ஸ்கின் கலர்ல இருந்து நம்ம வந்து டார்க் ஆகுறதோ இல்ல டேன் ஆகுறதோ அப்படின்னு சொல்லலாம். அது எதனால நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரியனோட அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் வந்துட்டு நம்ம மேல படும்போது நமக்கு வந்துட்டு டேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில ஹார்ஷான இன்டோர் லைட்ஸ்ல கூட நமக்கு அந்த மாதிரி நடக்கும். அதனால நமக்கு சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்க சன்ஸ்கிரீன்லாம் போட மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டேன் ஆயிடும். பட் சன்ஸ்கிரீன் போட்டே நமக்கு டேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் நீங்க வெளியில வந்துட்டு போறீங்க அப்படிங்கும் போது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிளென்சிங் மில்கோட இதுல UBTANோட ஃபிளேவர் ஃப்ரேக்ரன்ஸ் வந்துட்டு நிறையவே வருது. கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மைல்டா இருக்கு. ரொம்ப ஹார்ஷாவோ இல்ல திக் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் இல்ல, எல்லாமே லைட் டு மீடியம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பார்ட்டிகல்ஸ் தான். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டவல் வச்சு ஃபேஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே கைஸ், டன் வித் ஸ்டெப் நம்பர் 2. என்னோட ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் இந்த டிஷ்யூல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கிளியரா தெரியுதா தெரியல, பட் டிஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெட்டா மட்டும் தான் இருக்கு. அதர் தட் எந்த ஒரு டர்ட்டும் இதுல இல்ல. நான் என்ன நோட்டீஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ் வந்துட்டு சூப்பரா கிளீன் பண்ணிருக்கு. இப்போ என்னோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவிக்கி கிளீனா, அட் த சேம் டைம் நல்லா பிரைட்டன் அப் ஆகி இருக்கு. டேன் வந்துட்டு லைட்டா எனக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த டேன்லாம் ரிமூவ் ஆகி
ஆகி எனக்கு வந்து இப்போ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டன் அப் ஆகியிருக்கு. ஸோ டேன் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு டல்லாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு எனக்கு. ஸோ ஸ்டெப் 2 டன். இன்ஃபேக்ட் என்னோட நெக்லாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கு. அண்ட் என்னோட ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்து நம்ம ஸ்டெப் நம்பர் 3க்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா உப்டன் சூதிங் ஜெல். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அந்த டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு, அந்த நல்ல ஒரு ஈரப்பதம், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சூதிங் ஜெல்லை வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ண போறோம். தட்ஸ் இட். இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிட்ட பிறகு ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சம் காம் பண்ணி சூதன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சூதிங் ஜெல் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா காம் ஆக்குறோம். சூதிங் ஜெல் இப்படி தான் இருக்கு. நல்ல ஒரு லைட் எல்லோ கலர்ல இருக்கு. ஒரு நார்மல் ஜெல் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி தான். நல்ல ஒரு உப்டன் ஃப்ரேக்ரன்ஸ். நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம உங்களோட காது அப்புறம் நெக், கழுத்து அதுக்கும் வந்துட்டு நீங்க இந்த ஸ்டெப் பண்றது எல்லாமே பண்ணுங்க. வாவ் கைஸ், இந்த ஜெல் நான் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்ல க்ளோ தெரியுது. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணிட்ட பிறகு அப்படியே ஃபேஸ் பிரைட்டாக இருந்துச்சு, பட் க்ளோயிங் இல்லை. அது நான் நல்லா பார்த்தேன். பட் இந்த ஜெல் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ், அதாவது நெத்தி, கன்னம், அதுக்கப்புறம் சின்ன ஏரியாலாம் வந்துட்டு அந்த ஒரு சப்டில் க்ளோ தெரியுது. சூப்பராக இருக்குது. ஸ்டெப் நம்பர் 3யும் டன். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா உப்டன் மசாஜ் க்ரீம். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த மசாஜ் க்ரீமை நம்ம ஃபேஸில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்கிற கிளாத் வந்து எடுத்து நீங்கள் வைப் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு மசாஜ் க்ரீம் அப்படிங்கிறதுனால க்ரீம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. லைட் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இதுல எனக்கு உப்டான் ஃப்ரேக்ரன்ஸ் தான் வருது. அப்ளை பண்ணி நம்ம 5 மினிட்ஸ்க்கு ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வைப் கிளாத் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி எடுக்கலாம். அண்ட் கைஸ், நீங்கள் மசாஜ் கொடுக்க இந்த மசாஜ் க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நார்மல் தான். சின்ஸ் நம்ம இதை வந்து டேம்ப் கிளாத்ல வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல மசாஜ் மட்டும் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்துட்டு கொடுங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸ்டெப் நம்பர் 4 டன். ஸோ ஈர துணி வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டன் அப் ஆயிருக்கு. அண்ட் க்ளோயிங் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வேற லெவல் சாஃப்ட்னஸில் இருக்குது. சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஸ்கின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது. நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியுது ஒரு ஸ்டெப் பண்ண. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 5 உப்டன் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதோட டெக்ஸ்சர் ஓகே, இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் டெக்ஸ்சர் தான். ஸோ இது அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருந்தது, இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே லவ்லீஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வந்து கிளீனா வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கு, நல்லா வந்து ஃபர்மா இருக்கு. அட் த சேம் டைம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கு. அண்ட் நல்லாவே பிரைட்டன் அப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்வேன். அண்ட் வித்தின் க்ளோவும் வந்து இருக்கு. என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அட் த சேம் டைம் அப்படியே கிளியரா இருக்கு கைஸ். லைக் அப்படியே கிளியர் ஸ்கின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வந்து டெஃபினட்டா இதோட அவுட்புட் வந்து so far ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்க்கு வரலாம். ஸ்டெப் நம்பர் 6. ஸ்டெப் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா உப்டன் க்ளோ க்ரீம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்டெப் பண்ணி நல்ல ஒரு மாய்ஸ்சரை வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம் நம்மளோட ஃபேஸ்ல. அது வந்துட்டு அப்படியே லாக் இன் பண்றதுக்கு தான் இந்த உப்டன் க்ளோ க்ரீம். இது வந்து நம்ம ஸ்கின் வந்துட்டு இனிமே பிரைட்டன் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து சிம்பிள். நம்ம வந்து நார்மலா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஜென்டலா நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதே வந்துட்டு அப்சர்வ் ஆயிடும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஜெல் கைண்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. இதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்துட்டு உப்டன் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸ்டெப் நம்பர் 6 உப்டன் க்ளோ க்ரீம் நான் அப்ளை பண்ணிட்டேன். கண்டிப்பா பேருக்கு ஏத்த மாதிரி அது நல்ல க்ளோ கொடுக்குது. அது அப்ளை பண்ணி நான் என்னோட ஸ்கின்ல வந்துட்டு மசாஜ் பண்ண என்னோட ஃபேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டன் அப், அட் த சேம் டைம் நல்ல க்ளோயிங்கா இருக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் விசிபிளா வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் யூஸ் பேக் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஹைஜீனிக்கா இருக்கும் நம்மளோட ஸ்கின் கேர் ஹெல்த்துக்குமே. என்னோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்கா இருக்கு. சீரியஸ் சலூன்ல போயிட்டு பண்ற மாதிரி இருக்கு. பட் கம்ஃபர்ட்டா நம்ம வீட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் அட்டென்ட் பண்ண போறீங்க, ஃபெஸ்டிவல்ஸ் இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா இந்த ஃபேஷியல் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆனால் நார்மலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபேஷியல் கிட் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். உங்க ஸ்கின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா க்ளோயிங்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ப்ராடக்ட் செக் பண்ணலாம். மமாத்தோட உப்டன் ஃபேஷியல் கிட். மமாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Amazon, Flipkart, Nykaa, Purple அண்ட் மமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க என்னோட கோட் சிம்பிள் 2022 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மமாத் வெப்சைட் அண்ட் ஆப்ல.
மாமாத் வந்து பாத்தீங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரு தடவை மாமாத்ல இருந்து பை பண்ணும்போதும் அவங்க உங்களோட ஆர்டரை அவங்க பிளான் பண்ற ஒரு ட்ரீ கூட லிங்க் பண்ணுவாங்க வெப்சைட்ல. அண்ட் 2025 குள்ள அவங்க 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்றதா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அண்ட் மாமாத் வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அதாவது அவங்க நிறைய பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்றாங்க அவங்க யூஸ் பண்றதை காட்டிலும். அண்ட் மாமாத் வந்து பாத்தீங்கன்னா குட்னஸ் இன்சைடர் அப்படிங்கிற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூலமா நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆர்டர்லயுமே. அண்ட் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவான சேல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்சைடர்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி. சோ எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதுதான் இந்த Mamaearth UBTAN ஃபேஷியல் கிட்கான என்னோட ஹானஸ்ட் தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ. உங்க கூட நான் லைவா ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தாட்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபேஸில் வந்து இது கொடுக்குற க்ளோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களோட பேக்கேஜிங் பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அண்ட் இந்த பேக்கேஜிங் மூலமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.